ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக விவசாயிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்திருக்கு. பயிர்க்கடன் நகைக்கடன் அடமான தள்ளுபடியில் 1104 கோடி ரூபாயை மத்திய அரசு கூட்டுறவு வங்கிகளுக்கு தமிழக அரசு விடுவித்துள்ளது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம். விவசாயிகளுக்கு ஒரு மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான தகவல். அதை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, அனைவருக்குமே விவசாயிகள் அனைவருக்குமே பயிர்க்கடை தள்ளுபடி செய்ய போகிறோம் அப்படின்ற மாதிரி தமிழ்நாடு அரசு அதிரடியான ஒரு மகிழ்ச்சியான தகவலை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க, தமிழகத்தில் இருக்கக்கூடிய கூட்டுறவு வங்கியின் மூலமாக வாங்கியிருக்கக்கூடிய பயிர்க்கடன் விவசாய கடன் அனைத்துமே பார்த்திங்கன்னா தள்ளுபடி செய்ய போகிறாங்க அப்படின்ற மாதிரி இந்த அதிரடியாக அப்டேட். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இந்த 10,500 கோடி ரூபாய் பார்த்திங்கன்னா நிதி ஒதுக்கிட்டுருக்காங்க இந்த விவசாயிகளுடைய கடனுக்காக. இப்போ பார்த்திங்கன்னா தள்ளுபடியும் சரியாயிட்டு தமிழக அரசு அதிரடியாக விவசாயிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த செய்தியின் அடிப்படையில் தமிழக விவசாயிகள் அனைவருக்குமே மிக மிக மகிழ்ச்சியான தகவல்கள் இப்போ வெளியாகிட்டு இருக்குது. ஸோ வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்காக நிறைய அறிவிப்புகள் வரப்போகுதுங்க. ஸோ இப்போ வர சட்டமன்ற தேர்தலுக்காகவே பார்த்திங்கன்னா தமிழக விவசாயிகள் ரெடியாக இருக்காங்க. இந்த சட்டமன்ற தேர்வில் மாபெரும் அறிவிப்புகளை எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த அறிவிப்பின் பிரகாரம் பார்த்திங்கன்னா நிறைய நகைக்கடன் மற்றும் விவசாய கடன், அதே மாதிரி வங்கியின் மூலமாக வாங்கியிருக்கக்கூடிய விவசாய கடன்கள் அனைத்துமே முழுவதுமாக தள்ளுபடி செய்யப்படும். ஸோ அனைத்து விவசாய கடன்களே முழுமதியாக சொல்லுவேன். இதை பற்றி நாம் முழுமையாக உங்களுக்கு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அனைத்து விவசாய கடனுமே தள்ளுபடி செய்ய இருக்காங்க. இந்த அறிவிப்பின் பிரகாரம் பார்த்திங்கன்னா அதிரடியாக நமக்கு ஒரு தகவலை கொடுத்துருக்காங்க. இப்போ நம்முடைய சேனல் மூலமாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த தகவலை நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இந்த கடன் தள்ளுபடி மத்திய கூட்டுறவு வங்கிகளுக்கு அவ்வப்போது தமிழக அரசு விடுவித்து வந்துள்ளது. நிலுவைத் தொகையாக 3251 கோடியை வங்கிகளுக்கு வழங்காமல் அரசு வைத்திருந்தது. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா இப்போ அந்த நிலுவைத் தொகைகள் எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் இந்த நிதி தட்டுப்பாட்டும் குறையும் அப்படின்றதுனால வரும் எலெக்ஷனுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் வாங்கியிருக்கக்கூடிய கடன்கள் அனைத்து விதமான கடன்களுமே தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். சரிங்களா? ஸோ தமிழக அரசு பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு முக்கியமான வாக்குறுதிகளை அள்ளி வீச ரெடியாக இருக்காங்க. என்னென்ன வாக்குறுதிகளாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போதைய சுச்சுவேஷன் பிரகாரம் பார்த்திங்கன்னா தமிழக அரசு விவசாய பெருமக்களுக்கு அதிக அளவில் வாக்குறுதிகளை அள்ளி வீசுகிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா முக்கியமானது தனிநபர் கடன், பயிர்க்கடன், நகைக்கடன். ஸோ இந்த மாதிரி கடன்கள் அனைத்துமே ரிசர்வ் வங்கியை மீறியும் பார்த்திங்கன்னா நகைக்கடனை வழங்கலாம். ஸோ அந்த நகைக்கடன்களுடைய 13 விதிமுறைகளை தமிழக அரசு ஏற்குமான்றது சந்தேகத்தில் தான் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா விரைவில் மாற்றம் இருக்காங்க. ஸோ நகைக்கடன்களுடைய விதிமுறைகள் மாற்றம் செய்யப்பட்டால் நகைக்கடன் தள்ளுபடி நிச்சயமாக தமிழகம் முழுவதுமே அனைத்து நகைக்கடன் வைத்தவர்களுக்கும் கிடைக்கும் அப்படின்றத நம்ம உறுதியாக சொல்லலாங்க. ஸோ பயிர்க்கடன் தள்ளுபடியும் இதன் அடிப்படையில் நமக்கு கொண்டு வர இருக்காங்க. அதிக அளவில் பார்த்திங்கன்னா விவசாய பெருமக்களுக்கு இந்த ஆண்டு பயிர்க்கடனை தள்ளுபடி செய்ய இருக்கிறதாக சில அரசியல் வட்டாரங்கள் அனைத்துமே நமக்கு தகவல் சொல்லியிருக்கேங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்கிறப்ப, விவசாயிகளுக்கு கடன் மற்றும் வட்டி மானியம் வழங்கப்பட்டு வருகிறது இல்லையா? இருந்தாலும் தமிழக அரசு 4500 கோடி, அதே மாதிரி வட்டி தொகை 126 கோடி நிலுவையில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க தமிழக அரசு. இருந்தாலும் இந்த இரண்டுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தள்ளுபடி செய்ய போகிறாங்க. ஸோ இப்போ அஃபிஷியலாக அவங்க பார்த்திங்கன்னா தமிழகத்துடைய பட்ஜெட்லேயே பார்த்திங்கன்னா அதை போட்டு சொல்லிட்டாங்க. இதனால் பார்த்திங்கன்னா அனைவருமே தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்றத கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ தொடர்ந்து பார்த்திங்கன்னா மாநிலத்தில் விவசாய உபகரணங்கள், மானியத்தின் உரம், அதே மாதிரியான மானியத்தின் விதைகள், மின்சார மானியம், ஏற்றுமதி மானியம், அதே மாதிரி ஓய்வூதிய திட்டம், ஸோ நெருக்கடி விற்பனை நிலையம், இந்த மாதிரி அனைத்துமே பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு அள்ளி வழங்கிட்டு வராங்க. விரைவில் பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு வாங்கிய கடன்கள் அனைத்தும் அதிரடியாக தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பை இன்னும் சில தினங்களில் இதற்குண்டான அறிவிப்பை நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த ஜூன் மாதம் 15ஆம் தேதிக்கு முன்னாடி இந்த அறிவிப்பு வெளியிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறேன். ஏன்னா கலைஞருடைய பிறந்தநாள் அன்றைக்கி அறிவிக்கப்பட்டதாக இருந்த அந்த அறிவிப்புகள் கொஞ்சம் தள்ளி போயிட்டுருக்கு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஜூன் 15ஆம் தேதி இதற்குண்டான அறிவிப்புகளை அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாங்க. தமிழக அரசு விரைவில் இருக்காங்க. ஸோ ஒரு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே இந்த அறிவிப்புகள் அனைத்துமே அறிவிக்கப்பட்டு நிறைவேற்றப்படும் அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. ஸோ விவசாய கடன் தள்ளுபடி சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.
ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக விவசாயிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்திருக்கு. பயிர்க்கடன் நகைக்கடன் அடமான தள்ளுபடியில் 1104 கோடி ரூபாயை மத்திய அரசு கூட்டுறவு வங்கிகளுக்கு தமிழக அரசு விடுவித்துள்ளது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம். விவசாயிகளுக்கு ஒரு மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான தகவல். அதை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, அனைவருக்குமே விவசாயிகள் அனைவருக்குமே பயிர்க்கடை தள்ளுபடி செய்ய போகிறோம் அப்படின்ற மாதிரி தமிழ்நாடு அரசு அதிரடியான ஒரு மகிழ்ச்சியான தகவலை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க, தமிழகத்தில் இருக்கக்கூடிய கூட்டுறவு வங்கியின் மூலமாக வந்து வாங்கியிருக்கக்கூடிய பயிர்க்கடன் விவசாய கடன் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா தள்ளுபடி செய்ய போகிறாங்க அப்படின்ற மாதிரி இந்த அதிரடியாக அப்டேட். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இந்த 10,500 கோடி ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா நிதி ஒதுக்கிட்டு இருக்காங்க இந்த விவசாயிகளுடைய கடனுக்காக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தள்ளுபடியும் சரியாயிட்டு தமிழக அரசு அதிரடியாக விவசாயிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த செய்தியின் அடிப்படையில் தமிழக விவசாயிகள் அனைவருக்குமே மிக மிக மகிழ்ச்சியான தகவல்கள் இப்போ வெளியாகிட்டு இருக்குது. ஸோ வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்காக நிறைய அறிவிப்புகள் வரப்போகுதுங்க. ஸோ இப்போ வர சட்டமன்ற தேர்தலுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா தமிழக விவசாயிகள் ரெடியாக இருக்காங்க. இந்த சட்டமன்ற தேர்வில் மாபெரும் அறிவிப்புகளை எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த அறிவிப்பின் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நகைக்கடன் மற்றும் விவசாய கடன், அதே மாதிரி வங்கியின் மூலமாக வாங்கியிருக்கக்கூடிய விவசாய கடன்கள் அனைத்துமே முழுவதுமாக தள்ளுபடி செய்யப்படும். ஸோ அனைத்து விவசாய கடன்களுமே முழுமதியாக சொல்லுவேன். இதை பற்றி நாம் முழுமையாக உங்களுக்கு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அனைத்து விவசாய கடனுமே தள்ளுபடி செய்ய இருக்காங்க. இந்த அறிவிப்பின் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா அதிரடியாக நமக்கு ஒரு தகவலை கொடுத்துருக்காங்க. இப்போ நம்முடைய சேனல் மூலமாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தகவலை நான் உங்களுக்கு சொல்லிட்டுருக்கேன். ஸோ இந்த கடன் தள்ளுபடி மத்திய கூட்டுறவு வங்கிகளுக்கு அவ்வப்போது தமிழக அரசு விடுவித்து வந்துள்ளது. நிலுவைத் தொகையாக 3251 கோடியை வங்கிகளுக்கு வழங்காமல் அரசு வைத்திருந்தது. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த நிலுவைத் தொகைகள் எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் இந்த நிதி தட்டுப்பாட்டும் குறையும் அப்படின்றதுனால வரும் எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் வாங்கியிருக்கக்கூடிய கடன்கள் அனைத்து விதமான கடன்களுமே தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். சரிங்களா? ஸோ தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு முக்கியமான வாக்குறுதிகளை அள்ளி வீச ரெடியாக இருக்காங்க. என்னென்ன வாக்குறுதிகளாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போதைய சுச்சுவேஷன் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு விவசாய பெருமக்களுக்கு அதிக அளவில் வாக்குறுதிகளை அள்ளி வீசுகிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது தனிநபர் கடன், பயிர்க்கடன், நகைக்கடன். ஸோ இந்த மாதிரி கடன்கள் அனைத்துமே ரிசர்வ் வங்கியை மீறியும் வந்து பார்த்திங்கன்னா நகைக்கடனை வழங்கலாம். ஸோ அந்த நகைக்கடன்களுடைய 13 விதிமுறைகளை தமிழக அரசு ஏற்குமான்றது சந்தேகத்தில் தான் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா விரைவில் மாற்றம் இருக்காங்க. ஸோ நகைக்கடன்களுடைய விதிமுறைகள் மாற்றம் செய்யப்பட்டால் நகைக்கடன் தள்ளுபடி நிச்சயமாக தமிழகம் முழுவதுமே அனைத்து நகைக்கடன் வைத்தவர்களுக்கும் கிடைக்கும் அப்படின்றத நம்ம உறுதியாக சொல்லலாங்க. ஸோ பயிர்க்கடன் தள்ளுபடியும் இதன் அடிப்படையில் நமக்கு கொண்டு வர இருக்காங்க. அதிக அளவில் வந்து பார்த்திங்கன்னா விவசாய பெருமக்களுக்கு இந்த ஆண்டு பயிர்க்கடனை தள்ளுபடி செய்ய இருக்கிறதாக சில அரசியல் வட்டாரங்கள் அனைத்துமே நமக்கு தகவல் சொல்லியிருக்குங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து நான் சொல்கிறப்ப, விவசாயிகளுக்கு கடன் மற்றும் வட்டி மானியம் வழங்கப்பட்டு வருகிறது இல்லையா? இருந்தாலும் தமிழக அரசு 4500 கோடி, அதே மாதிரி வட்டி தொகை 126 கோடி நிலுவையில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க தமிழக அரசு. இருந்தாலும் இந்த இரண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தள்ளுபடி செய்ய போகிறாங்க. ஸோ இப்போ அஃபிஷியலாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்துடைய பட்ஜெட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அதை போட்டு சொல்லிட்டாங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா அனைவருமே தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்றத கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா மாநிலத்தில் விவசாய உபகரணங்கள், மானியத்தின் உரம், அதே மாதிரியான மானியத்தின் விதைகள், மின்சார மானியம், ஏற்றுமதி மானியம், அதே மாதிரி ஓய்வூதிய திட்டம், ஸோ நெருக்கடி விற்பனை நிலையம், இந்த மாதிரி அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு அள்ளி வழங்கிட்டு வராங்க. விரைவில் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு வாங்கிய கடன்கள் அனைத்தும் அதிரடியாக தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பை இன்னும் சில தினங்களில் இதற்குண்டான அறிவிப்பை நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த ஜூன் மாதம் 15ஆம் தேதிக்கு முன்னாடி இந்த அறிவிப்பு வெளியிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறேன். ஏன்னா கலைஞருடைய பிறந்தநாள் அன்றைக்கி அறிவிக்கப்பட்டதாக இருந்த அந்த அறிவிப்புகள் கொஞ்சம் தள்ளி போயிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 15ஆம் தேதி இதற்குண்டான அறிவிப்புகளை அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாங்க. தமிழக அரசு விரைவில் இருக்காங்க. ஸோ ஒரு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே இந்த அறிவிப்புகள் அனைத்துமே அறிவிக்கப்பட்டு நிறைவேற்றப்படும் அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. ஸோ விவசாய கடன் தள்ளுபடி சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.